அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த பதிவில் விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதங்கள்காரங்களுக்கும் வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சினால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திரத்தை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக நம்மளால் தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. ஓகேங்களா? விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பகவான். விருச்சிக ராசி நண்பர்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி குரு பகவானுங்க. கேட்டயம் நட்சத்திரம் 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். கேட்டயம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி குரு பகவான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேட்டை நட்சத்திர கூட பேர இருக்கின்ற 4 பாதங்கக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு பலன்கள் தாங்க. நம்ம கணிச்சிருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் படி கணிச்சிருக்கோங்க. ஒரு சிலர் திருக்கணித பஞ்சாங்கம் படி கணிப்பாங்க. உங்களுக்கு டேட் மாறுபடுமே தவிர மற்றபடி பலன் ஒரே பலன் தான் எல்லாருக்குமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ராகு கேது பற்றி ஒரு சில சின்ன தகவல் சொல்லிடுறேங்க. அதன் பிறகு நம்ம டீட்டெயிலாக கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாங்க. ஓகேங்களா? ராகு கேது அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சர்ப்ப கிரகங்கள். இவங்க 2 பேருக்கும் சொல்லிட்டு ஒரு சொந்த வீடுன்றதே கிடையாதுங்க. இவங்க எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டோட பலனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் இவங்க 2 பேருக்குமே விதிக்கப்பட்ட ஒரு ஜாப்ங்க, அதாவது வேலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ராகு போகக்காரகன், கேத்து ஞானக்காரகன். ராகு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பார், கேத்து கெடுத்து கொடுப்பார். இது என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 மாதங்களுக்கு ஒரு வாட்டி தான் ராகு கேது பயிற்சி நடக்குங்க. ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸ் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல செல்வத்தை அள்ளி கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. செகண்ட் 9 மந்த்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ஆரம்பத்தில் 9 மாதங்களா உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்தார் இல்லைங்களா, அந்த செல்வத்தை ஃபுல்லாக ரிட்டர்ன் வாங்கிக்க பார்ப்பார். அதாவது ரிட்டர்ன் எடுத்துக்கிறதுக்காக பார்ப்பார். அதை நீங்கள் எப்படி அந்த நேரத்தில் கையாளணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற செலவுகள் செய்யாமல் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படுவதை கண்டிப்பாக உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தற்சமயம் உங்கள் கையில் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஒரு 9 மந்த்ஸில் நீங்கள் எதிர்பார்க்காத தன லாபம் வந்துடுச்சு. நீங்கள் உங்களுடைய அளவுக்கு மீறி உங்ககிட்ட காசு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு மைண்ட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே, நம்ம எதுக்கு அமைதியாக இருக்கணும், நம்ம ஏன் ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம பணத்தை செலவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலப்பாயுங்க. இதனாலேயே உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ ராகுவோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இதுதாங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு விரை செலவுகள் ஆகாமல் கண்டிப்பாக நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரலாங்க. இதை தான் இப்போ நம்ம சொன்னோம். ராகு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல உங்களுக்கு நல்லா கொடுப்பாருங்க, தன லாபத்தை அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் கொடுத்த மொத்தத்தையும் திருப்பி எடுத்துப்பார் அப்படின்னு சொன்னது இதுதாங்க அதோட அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபகரமாக கொடுத்தாரோ அதே அளவுக்கு திருப்பி அந்த பணத்தை மொத்தத்தையும் அவரே எடுத்துப்பார். ஸோ எடுத்துக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயங்கள்ல தாங்க இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை சேஃப்டியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரைய செலவுகள் ஆவதை கண்டிப்பாக உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? இதுதான் ராகு கேதுவுடைய ஒரு சின்ன தன்மைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக ராகு குரு அவங்க 2 பேருமே ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பேர் குரு சண்டால தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது குரு பகவானுக்கு சுத்தமாக பலனே இருக்காதுங்க. அவர் மொத்தமாக செயலிழந்து போயிடுவார். ராகு குரு பகவான் டோட்டலாக விழுங்கிடுவார். இதன் மூலமாகவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு டோட்டலாக பவர்ன்றதே இருக்காதுங்க. சரிங்களா? ராகு ஒரு சர்ப்ப கிரகம் அப்படின்றதுனால அவர் ஃபுல்லாகவே குரு பகவான் விழுங்கிடுவார். அதே சமயம் இப்போ ராகு கேது இவங்க 2 பேருமே ஒரு வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 2 பேரும் வேற வேற வீட்டில் இருக்காங்க. ஆனாலும் ராகுவோட பார்வை 7ஆம் பார்வையா, சரிங்களா, குரு பகவான் பார்த்தார் அப்படின்னா குரு டோட்டலாகவே செயலிருந்து போயிடுவார். குரு பகவானால் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? பட் ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குங்க. குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாகவோ அல்லது
9ஆம் பார்வையாகவும் ராகு பகவானை நேர் பார்வையாக பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ராகு வந்து அந்த இடத்துல செயலிழந்து போயிடுவார். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தானாகவே நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல ராகு பகவான் வந்து 3, 6, 11, 12 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது வந்து இதோடைய அர்த்தங்க. அதே வந்து கேது பகவான் வந்து 9வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா சிறப்பான நல்ல பலன்கள் கொடுப்பாருங்க. இப்போ ராகு வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல 8வது வீடான ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு. அதாவது சிறிதளவில் வந்து விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் ஒரு சிலர் வந்து தவறான விஷயங்கள் வந்து ஈடுபட்டுட்டு சமுதாயத்தில் உங்கள் பேர் வந்து கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் கூட உங்களுக்கு வந்து ஏற்படுங்க. அதாவது ராகு வந்து 8வது வீட்டில் இருந்தாருன்னா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நடக்குங்க. ஆனால் அவர் கூட வந்து குருவை தவிர வேறு எதுனா கிரகங்கள் இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானால் உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தான் காணப்படுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேத்து பகவான் வந்து 7வது வீட்டில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சுயஜாதகத்தில் அதாவது கலசர ஸ்தானம் மற்றும் மனைவி ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து உங்களுடைய ஹெல்த் நல்லா இருந்திருக்கும், டக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்த உடல் வந்து மறுபடியும் பிரச்சனைக்குள்ள உண்டாகுங்க. இந்த மாதிரி வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கு உடல் உபாயங்களை ஏற்படுத்துவார். இது வந்து கேத்து பகவானுடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் கிரியேட் பண்ணுவார். நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் புதுசாக ஒரு வீடு மாறி இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களால் வந்து வாடகை செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து இன்க்ரிமெண்ட்டாக இருக்காது. உங்களுடைய ஃபேமிலியில் வந்து ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கும். உங்களுடைய சன் மற்றும் டாக்டர் வந்து உங்களால் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கூலோ அல்லது காலேஜில் சேர்த்து படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல் கூட ஏற்படுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கேத்து பகவான் வந்து உங்களுடைய 7வது வீட்டில் அமர்ந்திருந்தார் அப்படின்னா. ஓகேங்களா? இதுதான் வந்து ராகு கேது நல்ல பொசிஷன்ல இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மற்றும் கெட்ட வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அதாவது அவங்களுக்கு செட் ஆகாத வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்றதோடைய ஒரு அர்த்தம்ங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு பகவான் வந்து 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. மற்றும் அவரோட பார்வை வந்து தாயார் ஸ்தானத்தில் விழுது, ஆயுள் ஸ்தானத்தில் விழுது மற்றும் விரய ஸ்தானத்திலையும் விழுதுங்க. அதே சமயம் கேத்து பகவான் வந்து ஆல்ரெடி விரய ஸ்தானத்தில் தான் இருக்காரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ராகு அல்லது கேத்துவோ வந்து 6 அல்லது 12 ஆகிய வீடுகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கெடு பலன்களும் செய்ய மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு தான் போவாங்க. சரிங்களா? இந்த வாட்டி வந்து இந்த ராகு கேது பயிற்சினாலும் நல்ல டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போக போற ராசிகள்ல ஒன் ஆஃப் தி ராசி வந்து விருச்சிக ராசிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேத்து பகவான் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு மற்றும் ராகு ஸ்தானத்தை பார்க்குறாரு. ராகு ஸ்தானம்னா 6வது ஸ்தானத்தை பார்க்குறாரு. எதனால அந்த நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை ராகு ஸ்தானம் சொன்னோம்னா அங்கே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கேத்து வந்து 6வது வீடை பார்க்குறாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கேத்து உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஓகே, இப்போ இதன் மூலமாக நம்மளுடைய விருச்சிக ராசி நண்பர்கள் கூட பேர இருக்கின்ற கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ராகு வந்து உங்களுடைய 6வது வீட்டில் அமர்ந்திருக்கார். இது வந்து உங்களுக்கு வந்து யோகங்கள் தரக்கூடிய ஒரு அருமையான வீடுங்க ராகு பகவானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ராகு வந்து உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல 3, 6, 11, 12 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா நல்ல யோகமான பலன்கள் கொடுப்பாரு. அதாவது கஜகேசரி யோகம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சிலருக்கு கோடீஸ்வரர் யோகம் வரும், ஒரு சிலருக்கு ராஜயோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நோய் ருண ஸ்தானத்தில் வந்து அவர் இப்போ அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து படிப்படியாக வந்து கம்மியாகுங்க. ஆனால் ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு அவ்வப்போது வந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல் மற்றும் கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த 18 மாதங்களுக்குள்ள. ஆனால் நீங்கள் அது சிறிதாக இருக்கும்போதே வந்து நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 6வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்து எதிரிகளோட பிரச்சனைகள் வந்து குறையுங்க. அதாவது இனிமேல் எதிரிகள் வந்து உங்களை பார்த்து வந்து சைலண்டாக அமைதியாக போயிடுவாங்க. ஓகே, நம்ம இவங்களை என்னதான் சீண்டினாலும் இவங்க வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னுட்டு அவங்களே உங்கள் பாதையை விட்டு விலகி போயிடுவாங்க. அதே சமயம் ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க, ராகு கேதுக்குன்னு ஒரு பெரிய விஷயம்
இருக்குது. அவங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது இவங்க 2 பேரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லது பண்ணுறீங்களோ, ராகு மற்றும் கேது காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்களாக பண்ணுறீங்களோ, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இவங்களுடைய வேலை வந்து உங்களை நல்லது பண்ண விடாமல் தடுக்கிறது தான் அவங்களோட வேலைங்க. அதையும் தாண்டி நீங்கள் நல்லது பண்ணீங்க அப்படின்னாலே 100% வந்து நீங்கள் பண்ணுற நல்லதை வச்சு உங்களுக்கு அதோட பிரதிபலனாக வந்து ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு அதிகமான லாபகரமான விஷயங்கள் வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதுதான் ராகு கேதுடைய ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனாலிட்டிங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ராகு காலத்துக்கு பிறகு, அதாவது இந்த ராகு பயிற்சிக்கு பிறகு 12/4/2022 பிளவு வருடம் பங்குனி மாதம் வரவிருக்கும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உங்களால் நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% வந்து இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக வந்து நடப்பவை எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% வந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல வாய்ப்புகளாகவே தேடி வருங்க. நெக்ஸ்ட் ராகு வந்து 4வது வீடான தாயார் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால வந்து உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து அக்கறை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து உடல் பிரச்சனை வருது அப்படின்னாலே உடனடியாக வந்து உங்களுக்கு தெரிந்த மருந்தகத்துக்கு சென்று உங்களுடைய உடல் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மருந்து வாங்கி தருவதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு அவங்களோட இஷ்யூ வந்து சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய தாயாருடைய உடல் நலம் வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும். ப்ளஸ் அதனாலேயே வந்து உங்களுக்கு ஏற்படவிருக்கும் மெடிசன் எக்ஸ்பென்ஸ் வந்து கட்டுக்குள்ளே வருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ராகுவோட பார்வை வந்து உங்களுடைய 8வது வீட்டில் விழுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ராகு வந்து 8வது வீட்டில் இருந்தாருன்னா பிரச்சனை அப்படின்ட்டு. அதே சமயம் 8வது வீட்டை பார்த்தார் அப்படின்னாலும் ஒரு சில சிறிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா, ராகுவோட பார்வையோட ராகு இருக்க இடத்துக்கு தான் வந்து பலன் வந்து அதிகமாக கொடுப்பாரே தவிர அவரோட பார்வை வந்து 8வது வீட்டில் விழுறதுனால அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கெடு பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்த மாட்டார் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. எதுக்கும் நீங்கள் வந்து வெளியூருக்கு போகும்போதோ அல்லது வெளிநாட்டுக்கு செல்வதற்கோ பிரயாணம் அப்போ வந்து பகல் நேரத்திலே அல்லது இரவு நேரத்திலே வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து உங்களுடைய 12வது வீடான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு வந்து போகக்காரகன் அப்படின்றதுனால ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் 9 months வந்து உங்களுக்கு வந்து நல்லா அள்ளி கொடுப்பாருங்க. செல்வத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா அள்ளி கொடுப்பாரு. ஆனால் செகண்ட் 9 months ஆரம்பத்தில் கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த மொத்த செல்வத்தையும் வந்து திருப்பி வாங்கிக்க பார்ப்பார். இதுதான் வந்து ராகுடைய ஒரு முக்கியமான வேலைங்க. ஸோ நீங்கள் இந்த 2வது 9 மாதங்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பணத்தை கையாளுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரய செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. அடுத்தது கேத்து வந்து உங்களுடைய 12வது வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். இது வந்து ஒரு நல்ல பொசிஷன் தாங்க. அதாவது ஒரு கெட்ட கிரகம் வந்து விரயஸ்தானத்தில் போயிட்டு உட்கார்ந்தாங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காதுங்க. அவங்க வந்து நீச்சம் அடைஞ்சிருவாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு அர்த்தங்க அதுக்கு. அதே சமயம் இப்போ ரெண்டுமே மைனஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு பாசிட்டிவாகவும் நடக்குங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்து வந்த விரை செலவுகள், உதாரணத்துக்கு மெடிசின் எக்ஸ்பென்ஸோ அல்லது தேவையற்ற செலவுகளோ இருந்தது அப்படின்னா அந்த செலவுகள் எல்லாமே இப்போ கட்டுக்குள்ள வருவதற்கு இது ஒரு நல்ல ராகு கேது பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியுங்க. அடுத்தது கேத்துவோட பார்வை வந்து உங்களுடைய 2வது வீடான தனஸ்தானத்தில் விழுதுங்க மற்றும் குடும்பஸ்தானம். இது வரைக்கும் வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும், உதாரணத்துக்கு நீங்கள் திருமணம் ஆகாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் வந்து உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைவதற்கு இது ஒரு அருமையான ராகு கேது பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியுங்க. அதே நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவியிடையே வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கு சிறிதளவில் வந்து மனசங்கடங்கள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு தீர்வுக்கு வருவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக ராகு கேது பயிற்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அடுத்தது கேத்துவோட பார்வை வந்து 10வது வீடான தொழில் ஸ்தானத்திலே விழுதுங்க. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட் வச்சுருக்கீங்க அல்லது வேறு எதுனா மளிகை கடை வச்சுருக்கீங்களா அல்லது ஃபுட் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அல்லது நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணுறீங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, ரியல் எஸ்டேட்டு, மெடிசன் ஃபீல்டு, இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இது வரைக்கும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு லாபம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எந்த வழியில் போனீங்க, நல்ல வழியில் எந்த வழியில் போனாலும் நஷ்டம் தான் ஏற்படுது அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பழையபடி வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு இந்த தடவை வந்து லாபம் வந்து சற்று அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா, யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்கள் 4 பாதங்கள் காரங்கள்
உங்களுக்கும். அதே சமயம் ஒரு சிலர் வந்து தொழில் பண்ணுறீங்க, அயல்நாட்டிலேருந்து உங்களுக்கு வந்து நிறைய மெட்டீரியல்லாம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் நிலுவையில் இருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, நீங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து சப்போஸ் மந்த நிலையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு தடவை அல்லது 2 தடவை படிச்சிங்க அப்படின்னாலே அது வந்து நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் தேர்வு எழுதி முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு நீங்கள் நல்லபடியாக வந்து மதிப்பெண்கள் வந்து ஸ்கோர் பண்ணிவிட்டு உங்கள் வகுப்பில் வந்து முதல் மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபகரமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? எதற்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அது வந்து ஃபேவராக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து ரொம்பவே லாபகரமாக நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது லாபம் வந்து சற்று அதிகமாகவே கொடுக்கும் அப்படின்ட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுங்க. ஏன்னா ராகுவோட ஒரு பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு நல்ல பிஸ்னஸில் வந்து ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து லாபம் வந்து அதுலேருந்து ஒரு 30% அல்லது 40% எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தில் ராகுக்கு ஏதோ நல்ல பொசிஷனில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்த்த 40%க்கு பதிலாக உங்களுக்கு 80% அல்லது 100% லாபம் வந்து கிடைப்பதற்கு அவங்க 2 பேருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மற்றும் கேத்து பகவான். ஓகேங்களா? இப்போது ஒரு சிலர் வந்து இந்த கரோனா காலகட்டத்தில் வேலையை வந்து இருந்துட்டு இருந்திருப்பீங்க, மற்றும் ஒரு சிலர் வந்து உங்களுடைய தகுதி இந்த விழுத்தை விட கொஞ்சம் குறைவான வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. 100% வந்து உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா திருமண தடைங்க. அதாவது ஏகப்பட்ட பேர் சொல்ற ஒரு விஷயம் வந்து இதுதாங்க. அதாவது எங்களுடைய மகனுக்கு வந்து இன்னும் திருமணம் ஆகலைங்க, எங்களுடைய மகளுக்கு வந்து இன்னும் திருமணம் ஆகலை, இவங்களுக்கு வந்து திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை திருமணமே நடக்காதா, இதுக்கு இல்லைன்னா எதனா பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேங்க. ஒரு சிலருடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. இது வந்து எப்படி நீங்கள் தோஷம்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுடைய லக்னத்தில் இருந்து அல்லது லக்னமே வந்து ராகுவில் ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு வந்து ஆரம்பமே வந்து ராகுவில் ஆரம்பிச்சுட்டு எண்டிங் வந்து கேதுவில் முடிஞ்சிட்டு மற்ற கிரகங்கள் எல்லாமே உள்ளே மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன். லக்னம் வெளியில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அவங்க 2 பேருக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம் வந்து ராகு 3ல் கேது 9ல் இருந்து மற்ற கிரகங்கள் அவங்க 2 பேருக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாலும் இதை வந்து ராகு கேது யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த யோகம் வந்து எப்போ உங்களுக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 33 வயதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு யோகம் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி அவர் வந்து 33 வயசு வரைக்கும் கர்நாடகாவில் வந்து கண்டக்டராக தான் இருந்தார். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து யோகம் வந்து ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர் எந்த லெவலில் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே அவரை பற்றி நல்லாவே தெரியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து வெரிஃபை பண்ணியிருந்திருப்பீங்க, ஒரு ஆஸ்ட்ராலஜர் கிட்ட காமிச்சிருந்திருப்பீங்க. அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ராகுக்கு எது தோஷம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிலர் அதுக்குண்டான பரிகாரமும் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த பரிகாரத்தில் ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பரிகாரத்தோட பலன் வந்து மேக்சிமம் வந்து 1 வருட காலம் வரைக்கும் தாங்க இருக்கும். 1 வருடம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் மறுபடியும் பரிகாரம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த பரிகாரத்துக்கு வந்து அடுத்த 1 வருட காலத்துக்கு வந்து பலன் வந்து அளிக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் பரிகாரம் எப்படி பண்ணணும்னு தெளிவாக சொல்கிறேங்க. இப்போ இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற ஊருக்கு போயிட்டு ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு முக்கியமாக திங்கட்கிழமை மட்டும் போங்க. ஏன்னா அது சிவன் கோவில் அப்படின்றதுனால சிவனுக்கு வந்து திங்கட்கிழமை வந்து ரொம்பவே உகந்த நாளுங்க. நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு நீங்கள்
ராகு காலத்தில் நல்லா கேட்கோங்க. திங்கட்கிழமை காலையில் 7:09 மணிக்கு ராகு காலங்க. ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு ப்ளஸ் அதே கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தாள கணபதி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு, அந்த விநாயகர் பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேத்து பகவான் தான் வந்து விநாயகர் பெருமானை ஊர் மாதிரி அமர்ந்திருப்பாருங்க. நீங்கள் விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறமா பிரகாரத்துக்குள்ளே போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் வந்து விலகிட்டு வெகு விரைவில் உங்களுக்கு திருமணம் வந்து கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மற்றும் ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிட்டு இருக்கும், அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்ற மன வருத்தத்தில் இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டம் வந்து எங்களுக்கு வந்து புரியுதுங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. என்ன எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இன்னைக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறதே மறந்துட்டோங்க சுத்தமாகவே. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதில் இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாமே விலகிட்டு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே வந்து இந்த ராகு கேது பயிற்சி மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு காலம் வந்து நல்லபடியாகவே கழிஞ்சு வரும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை வந்து இருக்குங்க. அதாவது ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீராமையே இருந்திருக்கும். நீங்கள் புதிதாக ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்திருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ கடன் பிரச்சனை வந்து தீர்வதற்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் வந்து ஒரு சிலர் வந்து புதிதாக ஒரு வீடு மனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான காலம் தான் வந்து இப்போ நடக்க போகிற இந்த ராகு கேது பயிற்சிங்க. ஓகேங்களா? நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க. ஓரளவுக்கு அப்படின்றத விட உங்களுக்கு அற்புதமாகவே இருக்குங்க. ஒரு 75% வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஒரு சில மாணவர்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து அயல்நாட்டுக்கு சென்று நீங்கள் மேல் படிப்பை படிப்பதற்கு உங்களுக்கு வந்து காலம் வந்து நல்லபடியாகவே கணிஞ்சு வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து விருச்சிகம் ராசி கேட்டைம் நட்சத்திர நண்பர்களுக்கு, அதாவது 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற பிளவு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சினால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொதுவான தகவல் தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த கேட்டை நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.